பேருக்கு அர்ச்சனை. ராமசாமி 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 ராமசாமிங்க ராமசாமி தான். என்ன ஊரெல்லாம் கொட்டடிச்சு கூடிறத பார்த்து ஏதோ நம்ம பூதத்தாண்டவர் திருவிழா வந்திருக்கோம் நினைச்சு நான் இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ராமசாமி ராமசாமின்னு அர்ச்சனையில பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா 4 நாள் வெளியூர் போயிட்டேன்னா உனக்கு இந்த ஊர் விவகாரமே தெரியலையே. ராமசாமி அண்ணன் என்ன எலெக்ஷன் நான் ஜெயிச்சிட்டாரு. அட பைத்தியக்காரா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்ன செஞ்சிட போறாரு? ரோடு போடுவாரு, விளக்கு போடுவாரு, துண்டு போடுவாரு, திட்டு வாங்குவாரு. ஆனா நம்ம ராமசாமி என்ன செஞ்சிருக்கிற காரியத்தால இந்த கிராமமே இன்னையில இருந்து தலை நிமிர்ந்து நிக்க போகுது. அப்படி என்ன புதுசா செஞ்சுட்டாரு? சாயந்தரம் வரைக்கும் உசுரோட தானே இருக்க போற. அப்ப பாரு. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமி நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கலந்துக்க வேண்டியிருக்கிறதால பஞ்சாயத்தை சுருக்கா முடிக்கணுங்கிறது பஞ்சாயத்தாரோட முடிவு. இந்தாகப்பா, கிளறின குப்பையை கிளறாம புதுசா ஏதாவது கிளறு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நான் கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன், கமலத்தோட தான் வாழ்வேன். அவன் சொன்னதே திருப்பி திருப்பி 3 தடவை சொல்லிட்டான். நீயாவது மாத்தி சொல்லு. நீங்கெல்லாம் என்ன மிரட்டி எனக்கு கமலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா நான் அந்த குளத்துல வந்து செத்து போயிருவேன். என்ன தலைவர வளவளன்னு போயிட்டு இருக்கு, சீக்கிரம் கூப்பிட்டு முடிங்க. அவங்க என்ன கமலா பழத்தையா கேக்குறாங்க? ஆளுக்கு 6 சொல்ல உரிச்சு கொடுக்கறதுக்கு கமலத்தல கேக்குறாங்க. கமலத்தையே கூப்பிட்டு விசாரிங்க. யாருமா அங்க கமலா? ஏமா, எல்லா விஷயத்தையும் நல்லா காதுல வாங்கிட்டு இல்ல, நின்னு நிதானமா ஆற அமர யோசிச்சு எவன் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு பார்த்து உன் முடிவை பட்டார்னு சொல்லு. 2 நாள் அவகாசம் கொடுங்க, எங்க வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன். சீக்கிரம் வாடி. என்னங்க குழந்தைக்கு பால் குடுக்கலங்க? அத நான் குடிச்சிட்டேனே. ஐயோ, நான் அதை சொல்லலங்க, புட்டி பாலை சொன்னேன். சீக்கிரம் கலந்து எடுத்துட்டு வா. நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி நம்ம கிராமத்தில் நடக்கிறதுனால கூட்ட கட்டுக்கடங்காம வரும். அதனால நாம எதுக்கும் தயாரா இருக்கணும். ஓகே? திருநாட் 1 கண்ணீர் போக ரெடி சார். திருநாட் 2 ஜீப் ரெடி சார். திருநாட் 3 டிஃபன் ரெடி சார். உருப்படவே மாட்டையா? பொறாட்சி எத்தனை மணிக்கு திறக்கறாங்க? சரியா 6 மணிக்கு திறக்கறாங்க சார். எதை திறக்கறாங்க? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்திலும் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.